ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். தடைகள் உம் பாதையிலே, பெருந்துன்ப வேளைகளில், தடைகள் உம் பாதையிலே, பெருந்துன்ப வேளைகளில், பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, ஒரு பாறை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கேவியிலும் அக்கினியிலும், சிங்கக்கேவியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், வியாதியினால் உடல் தளர்ந்தாலும், கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், வியாதியினால் உடல் தளர்ந்தாலும், உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்குத்தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம நோக்கி பார்த்து, அவர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர், நம்மளை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்மளை தெரிந்து கொண்ட தெய்வம் உண்மையுள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அழைத்து வந்து அன்று ஒரு மனிதனை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் அப்பா. அல்லேலூயா. ஆபிரகாமை நீர் அழைத்து கொண்டு வந்து அவனை நீர் ஆசீர்வதித்தே. அல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் உண்மையுள்ளவர் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். உண்மையுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்ட தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வழிகளிலே நீர் காத்து நடத்துகிறவர்.
ஹalleluya. நாங்கள் நடக்கிற வழியிலே, எங்களுடைய வழியிலே நீர் காத்து நடத்துகிற ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இருளான பாதையில உம்முடைய வெளிச்சத்தை காட்டி நடத்துகிற தெய்வம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த வேளையில் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மகிமைப்படுத்துகிறவர், எங்களை நீர் மகிமைப்படுத்துகிறவர். நீர் அழைத்த தேவன் நீர் கைவிடாமல், ஹalleluya. எங்களை தெரிந்து கொண்ட தேவன் எங்களை வழி நடத்துகிறவர், ஹalleluya. எங்களை விட்டு விலகாமல், ஹalleluya, எங்களை தாங்கி நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே. எங்களை மகிமைப்படுத்துகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். நீங்க உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. இயேசுவே கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், ஆமென். பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். இந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. ஆமென். பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஆமென். சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை கண்மணி போல நடத்துகிறவர், எங்களை கைவிடாமல் நடத்துகிறவர். ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமென். இந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆமென். வியாதிகள் வருவதில்லை. ஆமென். வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. ஆமென். ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், அவர் உன்னை சீர்திருத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும்
பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. என்னவரை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்த தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். என்னை ஆசீர்வதிப்ப என் சாபங்களை நீக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தீங்கும் அணுக விடாமல் எங்களை பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல, இருளான இந்த உலகத்துல அப்பா நீங்களுக்கு தீபமாய் கடந்து வருகிறீர். எங்கள் பாதைக்கு நீர் வெளிச்சமாய் கடந்து வருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கண்மணி போல காத்து நடத்துகிறீர் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காத்து நடத்துகிற தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை சுகாத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே. காலையிலே
இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் லஞ்சிடும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களோடு கூட கடந்து வருகிறீர் அப்பா. உமக்கு நன்றி. அன்றைக்கு சீசர்கள் ஆண்டவரே படகிலே அந்த அலைகளினால் பயந்து கொண்டு இருக்கும்போது கடலிலே நடந்து வந்த தெய்வம், உம்முடைய சீசர்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க கடந்து வந்தீர். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினீரப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. சோத்திரமாப்பா. நீர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீர் அழைக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நீர் கைவிட மாட்டீர் அப்பா. இருளான பாதையிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து கண்மணி போல காத்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நீர் எங்களை கைவிட மாட்டீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு சொன்னவர் அப்பா. நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு கொடா கோடி நன்றி. உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த ஆராதனை வேளையிலும் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு கூட பேசும், இடைப்படும். அப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை வாசிப்போம். 5:17 வசனத்தை. எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆண்டவருடைய காரியத்திலே எலியா என்பவனை குறித்து ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து 7 அற்புதங்களை செய்த எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. 7 அற்புதங்களை அவன் செய்தவன். எலிசா 14 அற்புதங்கள். அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த பைபிளில் அந்த யாக்கோபு அவர் எழுதுகிறார். எலியாவினுடைய சூழ்நிலை குறித்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணான். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இப்போ நம்ம நோட்டீஸில் போட்டு அப்படிலாம் போடும் இல்லையா, பிரபலமான ஊழியக்காரர் வாரார் அப்படின்னா நம்ம நோட்டீஸில் அப்படிலாம் போடுவோம். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைப்பு நாங்கள் வைப்போம். ஊழியக்காரங்களாகிய நாங்கள் என்ன செய்வோம், வைப்போம். அப்போ தான் மக்கள் வருவாங்க இல்லையா, வல்லமையான ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி. ஆனால் எலியா வல்லமையானவன். தேவன் அவனை அதிகமாய் பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட எலியாவை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணான். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினாலும் நம்மை போல அவனுக்கு பிரச்சனை இருந்தது, அவனுக்கு போராட்டம் இருந்தது இல்லையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்மை போல ஒரு வேதனை இருந்தது, ஒரு கலக்கம் இருந்தது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மோடு கூட, அவர் உலகத்தில் அவர் தேவ குமாரனாய் இருந்தவர், மனுஷகுமாரனாய் மனுஷனோடு அவர் ஜீவிக்கும்படியாய், மனுஷருடைய பாவங்களை சுமக்கும்படியாய் அவர் நம்மோடு கூட என்ன செஞ்சார், இருந்தார், இந்த உலகத்தில் இருந்தார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டவர். ஆனால் நம்மை போல அவருக்கும் வலி இருந்தது, வேதனை இருந்தது, சோதனைகள் இருந்தது.
அப்போ எலியாவை குறித்து சொல்லுகிறது, நம்மை போல அவன் பாடுள்ள, அதாவது அந்த வசனம் நம்மை போல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்போது பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது அப்படின்னா கருத்தாக இருந்தது. கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. கருத்தான ஜெபம் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்? கருத்தான ஜெபம் அப்படின்னா அதாவது அந்த பொறுமை. கருத்தான ஜெபம் அப்படின்னா பொறுமை இருக்கும், ரெண்டாவது அக்கறை இருக்கும், பாரம் இருக்கும். கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே கருத்துள்ள ஜெபம் அப்படின்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் சொல்லுகிற பிறகு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காரியம் சொல்கிறான். எனக்கு சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, கருத்தான ஜெபம் எப்படின்னா அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? பொறுமை இருக்கும், பாரம் இருக்கும், ரெண்டாவது அக்கறை இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் அக்கறை உள்ளதாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஜெபம் அக்கறை. இப்போ தம்பி தினேஷ் அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் எங்கள் பாட்டிக்கு இந்த மாதிரி இருக்குன்னு, எனக்கு முடியலைங்கிற சொல்ல வார்த்தை கூடாது, இருந்தாலும் விளையணும், மாடி ஏறுவது கஷ்டம், சோதனம். அப்போ நான் அவனை சொன்னேன், தம்பி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதே போல் சோமுக்கு அப்படி தான். இதை விட அன்கண்டிஷன். நான் தான் ஆட்டோவில் ஏற்றி விட்டேன், தம்பி கூட போய் பார்த்தேன். நைட் மழை, அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறேன் மழையோட. ஆனால் ஜெபம் கையை வைத்து ஜெபம் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களிலே என்னுடைய பலகீனங்கள், என்னுடைய சோர்வுகள் ஸ்பாட்டுக்கு போக முடியாட்டாலும் கரங்களை உயர்த்தி நிற்க முடியும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை கேட்குற, ஆண்டவர் இப்படியே இருந்தால் நான் எப்படி? அவங்க வீட்டுக்கு போக முடியல, இவங்க வீட்டுக்கு போக முடியல, அவங்கள சந்திக்க முடியல, அப்படி சர்ச்சில் பின்னால் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்வார், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்ததுனால இந்த ஊழியம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் 2002 கடுமையான பாடுகள். ஆமாம், 2000 அந்த இதில் மயில்ச்சிபுரத்தில் இருக்கும்போது இருந்தாலும் நின்று ஜெபம் பண்ணுவேன். 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமாம், அப்படி பேசிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே சைக்கிள் வச்சு வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. மயில்ச்சிபுரத்தில் இருக்கும்போது அந்த செட்டில். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஆசீர்வதித்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் என் கருத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தும் போது என் தேவன் எனக்காக கிரியை செய்வார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நாட்களிலே நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தோம், அவன் கருத்து உள்ளவனாய் கருத்தாய் ஜெபம் பண்ணான், பொறுமையோடு ஜெபம் பண்ணான். ஒரு பாரம் அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தநாமத்து மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு அக்கறை. ஒருத்தங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அவங்க மேலே நமக்கு ஒரு பாரம் வரணும். ஐயோ அப்படின்னு சொல்லி நாட்களில் நாம் எதையும் நினைக்கக்கூடாது. ஒரு மனிதருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அதுதான். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நாம் பாரப்படணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. பாரப்பட்டு மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அங்கே அற்புதம் செய்வார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் அல்ல, நம்ம செபிக்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் அல்ல. நம்ம பாரத்தோடு அக்கறையோடு கண்ணீரோடு செபிக்கிறது அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் அல்ல. நான் உங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணேன் அப்படி சொல்லணும் அவசியமே கிடையாது. தேவனுக்கு நமக்கு தெரிந்தால் போதும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நம்மை போல பாடு உள்ள இந்த எலியா என்பவன் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணான், பொறுமையோடு ஜெபம் பண்ணான், அவன் அக்கறையோடு ஜெபம் பண்ணினான். கதனாவது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு வானத்தை அடைத்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. மறுபடியும் கருத்தாய் ஜெபம் பண்ணான், வானத்தை கர்த்தர் திறந்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே அவன் பெரிய பரிசுத்தவான், தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நம்மை போல பிரச்சனை உள்ள ஒரு மனுஷன்.
கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்மை போல பலகீனப்பட்டவன், நம்மை போல பாடு உள்ளவன், ஆனாலும் கர்த்தர் அவன் செபத்தை ஆண்டவர் கேட்டார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் நம்ம செபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கருத்தாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். கடமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, கடமைக்காக ஜெபம் பண்ணவே கூடாது. ஏதோ போகிறோம், ஐயோ ஜெபம் பண்ணமே, ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணமே, ஆண்டவர் கேட்பாரு, அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. கருத்தா ஜெபம் பண்ணணும், முழு இருதயத்தோடு உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணப்படும். கத்மயம் உண்டாது. அல்லேலூயா. எனக்கு என்னமோ அந்த பலகீனம் வந்தது ஒரு விதத்தில் எனக்கு நல்லது. ஏன்னா 2 மணிக்கு மேலே எனக்கு தூக்கம் வராது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தா. தூங்கணும்னு நினைப்பேன், தூங்கவே முடியாது, தூக்கம் வராது, உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபம் கருத்தாக இருக்கணும். நமக்காக ஜெபம் பண்ணாலும், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாலும், நம்ம கடமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் கடமைக்காக சொல்லிட்டாங்களே அப்படி ஜெபம் பண்ணாது. அவங்களுக்காக மிகவும் பொறுப்பெடுத்து பொறுமையோடு அவங்களுக்கு அக்கறையோடு நம்ம என்ன செய்யணும்? நம்ம செபிக்கும் பொழுது நம்ம அக்கறை உள்ள ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பலகீனம் இருந்தாலும் சரி, ஒரு கருத்தான ஜெபம் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் அசைய பண்ணுவார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் இருந்து, நம்ம இருதயத்தில் இருந்து வருகிறதை மாத்திரமே ஆண்டவர் பார்க்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்வார், நிறைய அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குமா, ஆனால் அவர் சொன்னார், அந்த அற்புதத்துக்கு பின்னால் ஒரு அம்மா, நடக்க முடியாத அம்மாவை ஸ்டேஜுக்கு பின்னால் வச்சுருப்பாங்களாம். அந்த அம்மா ஜெபம் இருப்பாங்களாம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அம்மாவுடைய ஜெபம் நடக்க முடியாது, தூக்கி கொண்டு பின்னால் வச்சுருப்பாங்க. அவங்க ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்து கொண்டு இருந்தார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. யாரையும் நம்ம புறந்தள்ள முடியாது. அவங்க பலகீனப்பட்டவங்க, அவங்க பாடு உள்ளவங்க, இவங்க ஜெபம் பண்ணி நமக்கு கேட்குமா? அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் நம்முடைய கருத்தான ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதுக்காக நம்ம நிறைய காரியத்தை சொல்லலாம். லூக்கா 18:1 கூட இயேசு சொல்வார் இல்லையா, சோர்ந்து போகாத ஒரு ஜெபம். அதே போல் கடைசியில் என்ன சொல்வார்? சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. அப்போ எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும், எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும், எவ்வளோதான் சோதனைக்கு உட்பட்டு இருந்தாலும் ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த இடத்துல, எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் ஜெபம் பண்ணாலும் தேவன் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 2வதாக அந்த 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் எலியாவை குறித்து பேசுகிற 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த 30ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அந்த 30, 31. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்க. சகல ஜனங்களும் அவர் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அதை செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து போதும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அந்த 30ஆவது வசனத்தில் எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் சரிப்படுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடு உள்ள ஒரு மனிதன், பாடு உள்ள பிரச்சனை உள்ள இந்த எலியா அவன் கருத்தாய் ஜெபிக்கிறவன், பாரத்தோடு ஜெபிக்கிறவன். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் பொறுமையோடு கூட அவன் ஜெபிக்கிறவன், அக்கறையோடு கூட ஜெபிக்கிறவன். இதே பாடுள்ள இந்த எலியா செய்த காரியம் என்ன அப்படின்னா, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான், சரிப்படுத்தினான். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு கிடக்கிற பலிபீடத்தை, தேவனுடைய பலிபீடத்தை அவன் சரிப்படுத்தினான். இது எதை காட்டுகிறது அப்படின்னா,
பலிபீடம் என்பது நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு இடம், தேவனோடு நெருங்குகிற ஒரு இடம். அடிக்கடி இதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பலிபீடம் என்பது அது கர்த்தருக்கு முன்னால் வருகிற, நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தருக்காக நிற்கிற காரியம் மாத்திரமல்ல, தேவனோடு நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது பலிபீடம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பலியை செலுத்தும் பொழுது கர்த்தர் அங்கே வெளிப்படுவார், தேவனுடைய வல்லமை இறங்கும், தேவன் பேசுவார். ஆகவே பரிசுத்தவான்கள் எல்லாருமே எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டுவார்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. மற்ற காரியங்கள்லாம் அதற்கு பிறகு. ஆகவே இந்த எலியா என்பவன் உடைக்கப்பட்டு, ஏற்கனவே இருந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, ஏற்கனவே இருந்த ஜெப வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, ஏற்கனவே இருந்த வேத வாசிப்பு தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, ஏற்கனவே இருந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடக்கிறது, ஏற்கனவே இருந்த ஆராதனை தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. இப்போ எலியா என்ன செய்கிறான்? தேவனுடைய வல்லமை இறங்கணும், தேவன் பேசணும், தேவன் இடப்படணும்னு சொன்னால் அவருடைய பலிபீடத்தை அவன் சரிப்படுத்தினான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு கிடக்கிற அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்படணும், குடும்பத்தில் கட்டப்படணும். இது தேவனோடு ஒரு ஐக்கியத்தை, ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஐக்கியம், நல்ல ஒரு தொடர்பு இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு எலியாவே சொல்லலை. பெரிய பரிசுத்தவானாக இருக்கலாம், பெரிய அற்புதங்களை செய்கிறவனாக இருக்கலாம். நம்மை போல பாடு உள்ள ஒரு மனிதன் தேவனோடு தன்னை நெருக்கப்படுத்தினான், ஐக்கியப்படுத்தினான். கதனாது மயமுண்டாவது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டுங்க, வாங்க, முதல்ல உடைக்கப்பட்டு கிடக்கிற இந்த பலிபீடத்தை, தேவனுடைய பலிபீடத்தை, கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடும் பொழுது தேவ வல்லமை அங்கே வெளிப்பட்டது. கதனாமது மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவர். கதமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம 1 கொரிந்தியர் அந்த 10-18 வாசிப்போம். 10ஆம் அதிகாரத்திலே அந்த 18ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலியை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆதியாகமம் 26-25 நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 20 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 17-15 வாசிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டினார்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலிபீடம் என்பது முக்கியம். தேவனோடு இருக்கிற நெருக்கம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு மிகவும் தேவையானது. நம்ம யாரோடு நெருக்கம் இருக்கலாம், அவங்க கூட நம்ம கூட சொல்லலாம், அவங்க நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம கூட நெருக்கமாக இல்லை, ஐக்கியமாக இருப்பாங்க, இப்போ ஐக்கியமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கவலைப்படக்கூடாது. இருக்கட்டும், யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் தேவனோடு இருக்கிற நெருக்கம் நமக்கு சரியாக இருக்கணும். கதிமயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு கேப் விழுந்துடக்கூடாது. இடைவெளி கொஞ்சம் கூட, ஒரு விரல் அடி கூட, அரேஞ்சு கேப் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, சின்ன விரிசல் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்போ மனுஷர்கிட்ட நம்ம பேசுவோம், நான் செஞ்சுருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. அதாவது அவங்க நம்ம மேலே வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஏற்றபடி பேசுவோம், அவங்களுக்கு ஏற்றபடிலாம் நடப்போம். நம்ம மேலே வருத்தம் வந்துடக்கூடாது, நம்ம மேலே கோவப்பட்டுறக்கூடாது, நம்மளை எதுவும் நினச்சிடக்கூடாது. ஒரு மனுஷீகத்தில் நாம் இப்படிலாம் செய்கிறோம், சொந்தத்திலேயோ வெளியிலையோ பழக்கத்தில் செய்கிறோம். எல்லாருக்கும் வரும், எனக்கு இருந்துச்சு, எனக்கு இருக்குது. அவங்க நம்ம வருத்தப்பட்டுறக்கூடாது. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. இப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இல்லை, சிரிச்சுக்கிட்டு போயிடுது. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. சொல்ல முடியாத இடத்துல ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கு இல்லையா, சிரிச்சுக்கிட்டு போயிடுது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அது ஓகே சொல்ல மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சிரிப்பு தான் அடையாளம், அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, அவங்க சிரிக்கார், சரி, அது எப்படியோ. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. அப்போது ஒருவரோடு நம்ம அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக
நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது, ஒரு கேப் விழுந்துடக்கூடாது, நம்ம பழக்கத்தில் முறிவு வந்துடக்கூடாதுன்னு நாம் எதையாவது ஒன்றை செஞ்சு சரிப்படுத்துவோம், அதை சரி பண்ணிக்கிட்டே வருவோம். கத்மயமாலையா. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கத்தை என்னைக்காவது நாம் பார்த்துருக்குறோமா? கத்மயம் உண்டாவது அகலையிலோய்யா, அழைத்தலையிலோய்யா. தேவ வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும், தேவ பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னா பலிபீடத்தை கட்டணும். அந்த ஜெபம்ங்கிற பலிபீடம் கத்மயம் உண்டாவது அகலையிலோய்யா. தேவனோடு இருக்கிற ஐக்கியங்கிற பலிபீடம், பரிசுத்தம்ங்கிற அந்த பலிபீடம், வேத வாசிப்புங்கிற பலிபீடம், ஆராதனைங்கிற அந்த பலிபீடத்தை நாம் கட்டும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுவார். கதநாத மயம் உண்டாவதாக. அலையலூயா, அலையலுசலலூயா. சரி, இரண்டாவதாக அதே 18ஆம் அதிகாரத்திலே அந்த 32 வாசிப்போம். 32 வசனம் 32 18 32 உனக்கு சொல்லி குமாரர் போதும். கீழே வாசிப்போம். 39 வாசிப்போம். 39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கதநாத மயம் உண்டாவதா. அலையலூயா, அலையலூயா. அதை தொடர்ந்து நம்ம மறுபடியும் அந்த வசனத்தை சோதரம் அந்த 31 பழையபடிய வாசிங்களேன். 31 உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமார். கீழே வாசி 32 வாசி 32. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று பலிபீடத்தை கட்டினான். கதுமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எளிய பலிபீடத்தை கட்டினவன் தேவனோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தினவன், தேவனோட நெருக்கத்தை ஏற்படுத்தினவன். ஆக நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோதான் சில செப ஜீவியங்கள், வேத வாசிப்புகள், ஆராதனைக்குரிய காரியங்கள் உடைக்கப்பட்டு இருந்தாலும் அதை சரிப்படுத்தினாலும் அந்த மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துக்கென்று பலிபீடத்தை அமைத்தவன். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அவன் செய்த காரியம் எல்லாமே கர்த்தருடைய நாமத்துக்காக. நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யணும் இல்லையா? கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம் அப்படின்னா அதாவது கர்த்தருடைய நாமத்துக்கென்று பலிபீடத்தை கட்டினான். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்காக. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தேவனோடு நம்ம ஐக்கியப்படலாம், உடைந்து கிடைக்கிற எல்லாவற்றையும் தேவன் கட்டலாம். நம்ம ஜெபத்தை நாம் கட்டலாம், அதிகமாக ஜெபம் பண்ணலாம், அதிகமாக வேதம் வாசிக்கலாம், அதிகமாய் ஆராதிக்கலாம். கதனாவது மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதிகமாய் தேவனோடு கூட நெருக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் எல்லாமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தாலும், தேவனோடு ஐக்கியமாக இருந்தாலும், ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும், வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருந்தாலும், பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்தாலும் நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் செய்யணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ எலியா என்பவன் பலிபீடத்தை கட்டி தன்னுடைய பெயர் வருவதற்கு அல்ல, எலியா கட்டினதுனால தேவ வல்லமாக இறங்கணும் சொல்லப்படலை. அவன் எலியா என்ன செய்கிறான்? நான் கட்டுகிற பலிபீடம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும் நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் கருத்தாய் செபிக்கிறவனாக இருந்தான். உடைந்து கிடக்கிற பலிபீடத்தை சரிப்படுத்தி தேவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தினான், ஜனங்களை ஐக்கியப்படுத்தினான். மூன்றாவது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அவன் எதை செய்தாலும் கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக என் தேவன் மகிமைப்படணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நாம் எதை செய்தாலும், எத்தனை கிராமங்களை சந்தித்தாலும், எத்தனை காரியங்களை செய்தாலும்
கர்த்தர் ஒருவரே அதில் மகிமைப்படணும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலோ கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் அந்த இடத்துல வெளிப்பட்டா, தேவ வல்லமை இறங்கினது, தேவ அக்கினி இறங்கினது, ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 4வதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். 1வது வசனம் 17:1. சீக்கிரம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளில் எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 4வது, நம்மை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் அவன் எங்கே நின்னான் அப்படின்னா கர்த்தருக்கு முன்னால் நின்னான். மகிமை உண்டாவதில்லை. சொல்லுயா, ஒரு மனுஷனுக்கு முன்னால் அல்ல, கர்த்தருக்கு முன்னால் ஒரு மனுஷன் போய் நிற்கிறான் அப்படின்னா கர்த்தர் எங்கேயும் நம்மளை நிற்க விட மாட்டார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த வசனம் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். தேவன் நம்மளை எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிறுத்துவான். நாம் நிற்கிற இடம் சரியாக இருக்குமானால் தேவன் நம்மளை அலைந்து தெரிய விடவே மாட்டான். மகிமை. வாழையிலோ எல்லாரும் அலையிலோய்யா, எல்லாரும் கரங்க வைத்து அலையிலோய்யா. நம்ம கர்த்தர்கிட்ட போய் நின்றுட்டோம் அப்படின்னா கர்த்தருக்கு முன்னால் ஒரு மனிதன் நிற்பானால் அவன் எங்கேயோ நிற்க கையை கட்டிருக்க வேண்டிய அவசியம் அல்ல. எல்லாம் சொல்லுவோய்யா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் உற்சாகமா அலையலோய்யா, அலையலோய்யா. ஏன்னா நம்ம நிற்கிற இடம் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒத்த ஆசை வரும், பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். அல்லேலூயா. என் தேவன் இடத்துல இருந்து எனக்கு வரும். தாவீது கர்த்தர் எப்பவும் தனக்கு முன்னால் வச்சிருப்பான். அந்த வசனம் நல்ல வசனம் இல்லையா, சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. ஆகவே கர்த்தர் எப்பொழுதும் தனக்கு முன்னால் நிறுத்தி அவரையே நோக்கிட்டு இருப்பான். அந்த வசனம் அவ்வளோ அழகான வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எந்த நேரமும் அவன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தரை பார்க்கணும், ஓடக்கூடாது. பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டாலும் எவ்வளோ தான் சந்தோஷமும் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் எந்த நேரம் எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நோக்கிட்டு இருக்கிறேன், அவரே பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் என் பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறனால நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை சொல்லுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா. ஆனால் இன்னைக்கு புதுசாக தெரியும் இல்லையா. நம்ம செல்ல தான் தேவனுடைய வசனத்துக்கும் பைபிளுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம். ஒரு புக்கை பைபிள் சம்மந்தப்பட்ட புக்கை கூட போட்டு படித்தா புரிஞ்சுக்கிடும், ஓரமாக வச்சிருவோம். ஆனால் பைபிளை மட்டும் படிக்க படிக்க புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அதிகாரத்தை 10 நேரம் படிங்க, அதில் 10 விதமான காரியம் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. தம்பி தினேஷ் சொன்னான் இல்லையா, பைபிள் படித்த ஆண்டவர் பேசினார். அப்படியே கர்த்தர் பேசணும், எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் பேசணும். நான் அதை எதிர்பார்க்குறேன் இல்லையா. ஆண்டவர் எல்லார்கிட்டையும் பேசணும், எல்லார்கிட்டையும் பேசணும். அது கொஞ்சம் வித்தியாசமாக பேசணும் என்ன இல்லையா. சீக்கிரமாக சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லையா. அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணேன்னு பேசணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் பேசணும். நான் சொன்னால் சரி வராது, நான் சொன்ன பாஸ்டர் வேலை இல்லை, இதையே சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஆண்டவர் பேசுனா காலையில் எழுந்து ஜெபம் பண்ணு, காலையில் ஜெபம் பண்ணு, 10 மணிக்கு ஆராதனை, 10 மணிக்கே போ அப்படி சொல்ல. அல்லேலூயா. இது ஆண்டவர் பேசுனா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. ஆண்டவர் நமக்கு நல்லவர், தேவன் நமக்கு நல்லவர். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ட்ரெஸ் மாற்ற கூட முடியாது என்னால். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. என்னால் ட்ரெஸ் மாற்ற முடியாது. இருந்தாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடித்து சரியான டைமுக்கு இங்கே வந்து உட்காந்துருவேன். அல்லேலூயா. இன்னையிலேருந்து அன்னையிலேருந்து நினைக்கிறதுக்கு அப்படி தான் இல்லையா. எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் சரி, கர்த்தரினை பலப்படுத்தி கொண்டு உட்கார வச்சிருவார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நான் சோர்ந்து போனது கிடையாது. ஆண்டவராக இயேசுவை என் தெய்வத்தை நான் ஏசுனது கிடையாது. நான் சோர்ந்து போனது கிடையாது. சரீரம் சோர்ந்து இருக்கு, பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் இடத்துல முறுமுறுத்தது கிடையாது. முடியலன்னு சொல்லுவேன்,
கொஞ்சம் முடியல ஆண்டவரேன்னு சொல்லுவேன். கத்துமயம் என்னை பயன்படுத்துங்க, என்ன முடியலைன்னு சொல்லுவேன். கத்துமயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. நம்மை போல பாடு உள்ள மனுஷன் எலியா கர்த்தருக்கு முன்னால் நின்னான். கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறதுனால தான் அவன் நாட்களிலே சத்துருக்களே அவனா கள்ளங்கடித்தான். கதுமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால் ஒரு மனிதன் நிற்பானானால் அவனுக்கு விரோதமான காரியத்தை இருக்காது, அவன் வாழ்க்கை அசைக்கப்படாது. கதுமயம் உண்டாவது. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறதால நான் அசைக்கப்படுவதில்லை. கதுமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை அவர் செய்வார். ஐந்தாவது காரியம் அந்த 1 ராஜாக்கள் அந்த 18:22 வாசிப்போம். 12 வசனம். அந்த 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உன்னை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது அறிவித்த பின்பு காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் போதும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவன் 5ஆவதாக கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனிதன். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள எலியா அவன் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவன் நடத்தப்படுகிறவன். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது நாட்களில் தேவ ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியினால் நடத்தப்படணும். அது நிறைய வசனங்களை நாம் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 20ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். 23, 20ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் சீக்கிரம் வாசிப்போம், முடிப்போம். 20ஆம் அதிகாரத்திலே 23, 24. கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆயிலும் அவையில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். பவுல் சொல்கிறாரு. ஆவியானவர் ஆவியினால் நடத்தப்படுகிற பவுல் சொல்கிறாரு. ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு கட்டுகளும் உபத்திரங்களும் இருக்குன்னு சொல்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்து முடிப்பார்கள். கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குது, ஒரு திறந்த வாசல் இருக்குது. நீ சுவிசேஷ ஊழியத்தை போனால் உனக்கு காப்பி முறுக்கோட ஒரு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இருக்குது, இருந்திருக்கு, எங்களுக்கு இருந்து கிடச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லலை, அப்படின்னு சொல்லலை. நீ எங்கே போனாலும் உனக்கு பட்டணங்கள் தோறும் உனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கட்டுகள் இருக்குது, உபத்திரம் இருக்குது. யார் சொன்னால் அவனோடு கூட இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவன் சொல்ல எவ்வளோ கட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆவியினால் நடத்தப்படுகிற நான் ஆண்டவராக இயேசுனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் நிறைவேற்றுவேன். அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்னதை, தேவன் சொன்னதை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடுகள், எவ்வளவு உபத்திரங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் நிறைவேற்றுவான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனை கண்டு பயம் அல்ல, போராட்டங்களை கண்டு பயம் அல்ல, பலகீனத்தை கண்டு பயம் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், தோல்விகள் இருந்தாலும், ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் அவன் திட்டத்தல்ல, இயேசுவினிடம் பெற்ற ஊழியத்தை, அவரிடத்தில் பெற்ற தரிசனத்தை, அவரிடத்தில் பெற்ற வார்த்தையை அவன் நிறைவேற்றுவான். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா கரங்களை வைத்து ஹல்லேலூயா.
பிரச்சனை நமக்கு பெரிய காரியம் கிடையாது. தேவ திட்டத்துக்கு பிரச்சனை தடை கிடையாது. தேவ தரிசனத்துக்கு பிரச்சனை நமக்கு பிரச்சனை கிடையாது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கும் பிரச்சனை எதுவும் நமக்கு தடை கிடையாது. நாம தான் தடை. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆவியினால் நடத்தப்படுவானால், கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுவானால், பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவினிடத்தில் பெற்றதை தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பான். மனுஷனாக இருந்தால் செய்ய மாட்டான். மனுஷீகத்தில் இருந்தால் அதை செய்ய மாட்டோம். நான் மனுஷீகத்தில் இருந்தால் நான் செய்ய மாட்டேன். நான் பெருமைக்காக சொல்லலை. என் பையன் ஒவ்வொரு நாள் சொல்ல, நீங்கள் நீங்கள் வர வேண்டாம், இருங்க, நான் பார்த்துக்கிடுதேன். அவன் பார்த்துக்கிடுவான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது, பிரசங்கம் பண்ண ஆள் இருக்குது, தம்பி இருக்கிறாங்க, சார் இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிடுவான். எனக்கு எந்த பயமும் கிடையாது. போனவருமே சொன்னான், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிடுதேன். போனது முந்தினா தான் வீட்டில் உட்காந்து எனக்கு ஒரே அழுக, உட்காந்துட்டே இருந்தேன். எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டாங்க, நான் உட்காந்துட்டே இருக்கேன். ஆண்டவரே உட்காந்துட்டே இருக்கனே, வேதனை. அவன் பார்த்துக்கிடுவான். எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து எல்லாம் பார்த்து எல்லாம் சரி பண்ணி கூப்பிட்டு வந்துடும். ஆட்களை எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டோம். மகிமண்டா. அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால், நம்ம ஆவியினால் நடத்தப்படுவோமானால், பரிசுத்த ஆவிக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால், அவர் சொல்லுவார், உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவார், பாடு இருக்குன்னு சொல்லுவார். எந்த பிரச்சனை எந்த பாடு இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது. கண்மயம். அல்லேலூயா. இந்த வசனத்தை அடிக்கடி பார்த்து நான் ஜெபம் பண்ணுவேன். நம்ம என்ன செய்வோம்? அப்போ ஆவியான சொல்ற தரிசனத்தில், அப்போ போக வேண்டாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதனால போக வேண்டாம் சொல்கிறார் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லலை. நான் எதை குறித்து நான் கவலைப்படலை. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை, சுவிசேஷத்தை, அதை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். நான் விருப்பத்தோடு செய்கிறேன். கடமைக்காய் அல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு என்பதற்காக அல்ல, மற்றவங்க பார்ப்பாங்களே என்பதற்காக அல்ல. நான் கர்த்தருக்காக செய்கிறேன். நான் விருப்பத்தோடு செய்கிறேன். பவுல் அழகாக எழுத, நான் விருப்பத்தோடு நான் அதையே விரும்புகிறேன். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ரோமர் 8 கூட வாசிக்கிறோம். 8:14-15 ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். கடைசியாக வாசிப்போம். கடைசியாக 1 ராஜாக்கள் 17:24 வாசிப்போம். 1 ராஜாக்கள் கடைசியாக 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்தேன். நம்மை போல பாடுள்ள மனுஷனுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. கெட்ட வார்த்தை அல்ல, சபிக்கிற வார்த்தை அல்ல, இல்லையா? நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா, அவனுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், கட்டுக்கதை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸோட எதார்த்தம் பேசுகிறோம், வைக்கிறோம், சிரிக்கிறோம், அது வேற. அதை நான் குறை சொல்லலை. நானும் பேசுகிறேன், நானும் யதார்த்தமாக பேசுகிறேன். நம்முடைய வார்த்தையில் வேறு எந்த வார்த்தையும் வந்துடக்கூடாது. நம்ம வாயில் இருக்கிற வார்த்தை, நமக்குள்ளே வெளிப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும். தேவன் மகிமைப்படும்படியான வார்த்தையாக இருக்கணும். யாரையும் சபிச்சிடக்கூடாது. நம்ம கோபத்தில் சொல்லிடுவோம் இல்லையா? சொல்லிடக்கூடாது. நமக்கு விரோதமாக செயல்படலாம். ஆண்டவரே அவங்கள நீங்கள் ரட்சிங்க, அவங்கள உணர்த்துங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நடத்துகிறது அவர் வேறு காரியம், அவர் காரியம். அவங்களை எப்படி நடத்தாது அது ஆண்டவர் நடத்திக்கிடுவார். நம்ம வாயிலிருந்து வேறு எந்த தவறான வார்த்தை வந்துடக்கூடாது, கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது, சபிக்கிற வார்த்தை வந்துடக்கூடாது, அடுத்தவங்க வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை வந்துடக்கூடாது, மற்றவங்களை நிந்திக்கக்கூடிய வார்த்தை வந்துடக்கூடாது.
சில சொல்லி இல்லையா, அவளுக்கு வேணும், அவளுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் சொல்லவே கூடாது. அவள் என்ன வேலை என்ன ஆட்டம் போட்டான் அப்படி சொல்லாதீங்க இல்லையா, சொல்லக்கூடாது. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவ வார்த்தை அற்புதங்களை செய்யும். தேவ வார்த்தை அதிசயங்களை காணப்பண்ணும். தேவ வார்த்தை மற்றவங்களை குணமாக்கும். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் எலியா, அவன் வாயில கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே இருந்தது. அவன் சொல்ற, அவன் சொல்ல, ஏய் என் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கு தெரியுமா, நான் ஜெபம் பண்ணனால உனக்கு குணமாச்சு அப்படிலாம் சொல்லவே இல்லை. சுகம் பெற்றவர் சொல்றாங்க. அவர் தேவனுடைய மனுஷன். அவருக்குள்ள இருந்த வெளிப்பட்ட வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நம்மளை பார்த்தா சொல்லணும், இவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நான் சொல்லுவோய்யா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சாட்சி உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க. சில சொல்ல முடியல, அவங்கள பார்த்து பேசினாலே எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இன்னைக்கு நடக்கு. அவங்கள பார்த்து 4 வார்த்தை பேசினாலே எனக்கு ஆறுதலாக இருக்குது, எனக்கு பலனாக இருக்குது. அவங்க என்ன பேசுவாங்க, நீ கவலைப்படாத, தேவனுடைய வார்த்தை குறித்தே பேசுவாங்க இல்லையா, தேவனுடைய திட்டத்தை குறித்தே பேசுவாங்க, தேவனை குணமாக்குறதை குறித்து பேசுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பலனாயிரும். அல்லேலூயா. அவங்க உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, தேவனுடைய அவங்ககிட்ட இருந்து புறப்படுற வார்த்தையே அவங்கள உற்சாகப்படுத்திடும், பலன் அடைஞ்சிடும், வியாதி குணமாயிரும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்த எலியாவுடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. வேற வார்த்தை அல்ல, அந்நிய வார்த்தை அல்ல. நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்களை சபிக்கக்கூடாது. ஆண்டவரே அவங்களை ரட்சியுங்க, அவங்களை உணர்த்துங்க, அவங்க உங்கள் பக்கமாக திரும்பணும், அவங்க தவற உணரணும். அது தப்பு கிடையாது. ஜெபம் பண்ணுறது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா, எல்லாரும் முழங்கால் படிட்டு நீமா லாபா ஷகராபா எல்லாரும் அப்படி எளிமை நிற்போமா. எல்லாரும் எளிமை நின்று, எல்லாரும் எளிமை நின்று, கர்த்தாவே நீ நல்ல தேவன், எல்லாரும் எளிமை ஜெபமணி முடிக்கப்போ. எல்லாரும் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதன் எலியா, ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணான், அக்கறையாக ஜெபம் பண்ணான். அவன் அக்கறையோடு ரிஸ்க் எடுத்து ஜெபம் பண்ணான், பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணான். நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்கணும். நல்ல ஆண்டவரே. 2வது, உடைந்து கிடக்கிற பலிபீடத்தை அவன் கட்டினான். உடைந்து கிடக்கிற பலிபீடத்தை கட்டி தேவனுக்கும் அவனுக்கும் ஜனங்களுக்கும் அவனுக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினான். 3வது, கர்த்தருடைய நாமத்துக்காக செய்தான். அவன் கட்டின பலிபீடம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. நான் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. 4வதாக அவன் கர்த்தருக்கு முன்னால் நின்னான். அவன் கர்த்தருக்கு முன்னால், யோசபாத்தும் ஜனங்களும் கர்த்தருக்கு முன்னால் நின்னாங்க. தாவீது கர்த்தருக்கு முன்னால் நின்னான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால் நின்னான். கர்த்தருக்கு முன்னால் நின்ன ஆபிரகாமை தேவன் கலிவுற பண்ணினார். கர்த்தருக்கு முன்னால் நின்ன யோசபாத்துக்கு ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்னால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யுத்தத்தில் அவனே பலத்தவனாய் மாறினான். அவன் அசைக்கப்படவே இல்லை, அவன் வாழ்க்கை அசைக்கப்படலை, அவனுடைய ராஜபாரம் அசைக்கப்படலை. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு முன்னால யார் நின்னாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆவியினாலே நடத்தப்பட்ட எலியா, ஆவியினால் நடத்தப்படுகிறவன் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் தேவ சித்தத்தை செய்வான், தேவ திட்டத்தை செய்வான். தேவன் அவனுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவான். அவரிடத்தில் பெற்றது நான் அவரிடத்தில் பெற்றேன், அவரிடத்தில் பெற்றதை நான் விருப்பத்தோடு செய்வேன். பாடுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எனக்கு தடை இருக்கு, எனக்கு உபத்திரங்கள் இருக்கு, என் பலகீனம் இருக்கு. ஆனாலும் ஆண்டவராய இயேசுவினிடத்தில் பெற்றதை நான் செய்து முடிப்பேன். நான் அவருக்காக செய்வேன், நான் அவருக்காக செய்வேன்.
நான் செய்கிறது அவருக்காக செய்வேன். தேவனுடைய வார்த்தை நான் வாயில இருக்கணும். நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் யாரையும் சபிச்சிடக்கூடாது. நான் எல்லாரையும் வாழ்த்தணும். நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். நான் அதிகமாக ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, என் வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. நான் ஜனங்களை யதார்த்தமாக சொல்கிற வார்த்தை ஆசீர்வாதம். கடந்த நாட்கள் ஒரு சகோதரி சொன்னான், நீ யதார்த்தமாக சொல்கிற எல்லா வார்த்தையுமே என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு பாஸ்டர். நான் எப்பவுமே சொல்லுவேன், கவலைப்படா, கத்தை நடத்துவார், கத்தை செய்வார். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு, கத்தை செய்வார், கத்தை தருவார். ஜெபம் பண்ணுங்க, கத்தை தருவார். அவங்க அறிவு கெட்டாத காரியத்தை கத்த செய்தா. என்னைக்கோ சொன்ன வார்த்தையை அன்னைக்கு ஞாபகப்படுத்தின கத்தர் எனக்கு செய்தார் பாஸ்டர். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் கத்தருடைய பிள்ளைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களை அரவணைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவங்க நிந்திச்சிடக்கூடாது. மற்றவங்களை வாழ்த்துவோம், மற்றவங்களை ஆசீர்வதிப்போம். என் ஆண்டவரை, என் ஜனத்தை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, என் குடும்பங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர தடைப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, வர நாட்களை கடந்து வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம், ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற, ஒத்துழைப்பு கொடுக்கிற, உதவி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பகுதி ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி சாரி ஜெபம். மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அம்பிதாவே, இந்த காலை நேரத்தில் எலியாவின் வாழ்க்கையின் மூலமாக எங்களோடு பேசினி. அவன் ஒரு பாடுள்ள மனிதன் என்று தன்னை வெளிப்படுத்தினாலும் பிறருக்காக, நாட்டுக்காக, எல்லாருக்காகவும் கருத்தாய் ஜெபித்தவன், உண்மையாய் ஜெபித்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றிய ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை கேட்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் அவன் அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த அனைத்து மக்கள் மத்தியிலும் இருந்து உம்மை வெளிப்படுத்த ஒரு காரணமாக இருந்தது என்பதை நாங்கள் அறிந்தோம். அங்கே இருந்த மக்கள் எல்லோரும் அந்த பலிபீடத்தை செப்பனிட்ட வேளையிலே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் என்று கூக்குரலிட்டார்கள், சத்தமிட்டார்கள். அப்படி ஒரு நிலைக்கு நீர் இந்த தேசத்தை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அந்த பலிபீடம் அங்கே செப்பனிக்கப்பட்டது, செப்பனிடப்பட்டது. அதே போன்று இந்த தினம் எங்களுடைய பலிபீடமும் நொறுங்கி கிடக்கிறதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பலிபீடமும் அதே போன்று பழுதடைந்து கிடக்கின்றது. வேத வாசிப்பில்லை, ஜெபம் இல்லை, ஆலய கூடுதல் இல்லை, கூடுகை இல்லை, ஊழியம் இல்லை. எத்தனையோ காரியங்களில் இந்த பலிபீடமானது, இந்த இருதயமானது நொறுங்கி கிடக்கிறது என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. எப்படி எலியா பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்த நேரத்தில் பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு அனைத்து மக்களையும் நோக்கி கூப்பிட வைத்தது போன்று எங்களுடைய பலிபீடத்தையும் நீர் செப்பனிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எங்களுடைய பலிபீடம் செப்பனிட நேரத்தில் இந்த தேசத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் எங்களுடைய ஊழியம் சென்றடையத்தக்கதான கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாய் நீர் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதி கன மகிமையாம் செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, வந்திருக்க எல்லாரையும், எல்லா குடும்பங்களையும், பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லா ஒரு கரங்களை உயர்த்தி எல்லா வாலிபர்களையும், எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய எல்லா வாலிபர்களையும், எல்லா வாலிப பிள்ளைகளையும்
உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும். எல்லா பிள்ளைகளும், வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற அளவுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். தவறான பழக்க வழக்கத்தில் இருந்து ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை உமக்கு நேராய் திருப்பி நீர் ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகள் படிப்பு, அவங்க வேலை, அவங்க எதிர்காலம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் நிமித்தமாய் பெற்றோர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல ஒரு மன நிறைவையும் கர்த்தர் கொடும். ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துங்க. தம்பி சாமுவேலுக்கு நல்ல பலனை கொடும். அவனை ஊழியத்தில் பயன்படுத்தும். அவனை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மற்ற ஆண்டவரே தம்பி தினேஷுடைய பாட்டிக்காக தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சுதாமாவுக்காக செபிக்கிறோம். சங்கீதமாவுக்காக எல்லாருக்காக செபிக்கிறோம். தவறவுடைய பிள்ளைகளுக்காய் பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காய் கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வியாதியோடு விளையாடுறதுக்கு எல்லா பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்த ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொண்டு எல்லாரையும் என் ஆண்டை தொட்டு சுகப்படுத்தும். எல்லா பிள்ளைகளை மாறட்டும். தோல் சம்பந்தமான வியாதிகள் மாறட்டும். நரம்பு சம்பந்தமான வியாதிகள் மாறட்டும். கர்ப்பப்பை பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், எல்லா வலிகளும் வேதனைகளும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இப்போது மாறுவதாக. பூரண விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பூரண விடுதலை உண்டாகட்டும். பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நல்ல சுகமும் பலனும் உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நமக்கு சாட்சியா நிறுத்தும். நீங்க மகிமைப்படுங்க. தொடர்ந்து ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மறவாதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோடைய அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு எப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.